Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 10th standard சோசியலுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கான இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அது பர்டிகுலராக 5 மார்க் அண்ட் 8 மார்க் சரியா, 10 into 5 50 மார்க்ஸ், அப்புறம் 2 into 8 16 மார்க்ஸில் கேட்கக்கூடிய அந்த கொஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் நமக்கு fill in the blanks ஒன்று கேட்டுருவாங்க, அதுக்கப்புறம் give reason and distinguish between ஒன்று கேட்டுருவாங்க, அப்புறம் டைம் லைன் ஒன்று கேட்டுருவாங்க, ஹிஸ்ட்ரி மேப் ஒன்று கேட்டுருவாங்க. டோட்டலாக 4 கொஷின் போக மிச்சது எல்லாமே நமக்கு டீட்டெயில் தான் வரும். அதே போல் 8 மார்க்கில் ஒரு 8 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபிலேருந்து மேப் கேட்டுருவாங்க. ஒரே ஒரு 8 மார்க் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு இந்த 8 மார்க் கொஷின்ஸ் வரும், டீட்டெயில் கொஷின் வரும் சரியா. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயில் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 10 into 5 50 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம், 2 into 8 16 மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம் சரியா. ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரிலையும் நம்ம சிவிக்ஸ்லையும் மட்டும் சொல்கிறேன் சரியா. ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸுக்கும் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஹிஸ்ட்ரி சாப்டர் 1ல் ஃபர்ஸ்ட் கொஷின், மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவாதி. இது 8 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. இது 5 மார்க்கு. ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துகளை கோடிட்டு காட்டுக. இது 5 மார்க் கொஷின். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் அமைப்பை விவரிக்கவும். 5 மார்க்கு. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணங்கள் யாவை. இதுவும் 5 மார்க் கொஸ்டின். சாப்டர் 2ல ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி, ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். இது 5 மார்க் கொஸ்டின். டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் growth ஆஃப் நேஷனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவரிக்கவும். இது 5 மார்க்கு. டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி, முசோலினியின் கீழ் பாசிஸ்டுகளின் பங்கினை எழுதுக. இதுவும் 5 மார்க் கொஸ்டின் தான். சாப்டர் 3, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அப்புறம் அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN, ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பை செயல்பாடுகளை ஆய்வு செய்க. இதுவும் வந்து 5 மார்க் தான். சாப்டர் 4ல நரேட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டு அண்ட் யூரோப்பியன் யூனியன், ஐரோப்பிய குழுமம் எவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியமானது என்ற வரலாற்றை எடுத்து எம்புக. இது 8 மார்க். எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மோ சே துங் இன் மேக்கிங் சைனா எ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, சீனாவை ஒரு பொது உடைமை நாடாக்க மாசே துங்கின் பங்களிப்பை அளவிடுக. எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் டாக்டர் சன்யாத்சன், டாக்டர் சன்யாசன் பங்களிப்பை விளக்குக. சாப்டர் 5ல எவாலுவேட் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா டு ரீஜெனரேட் இந்தியன் சொசைட்டி, இந்திய சமூகத்தின் புத்தெழுச்சிக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சுவாமி விவேகானந்தரும் ஆற்றிய தொண்டினை திறனாய்வு செய்க. ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் த ரோல் பிளேடு பை த 19th century ரிஃபார்மர்ஸ் டுவர்ட்ஸ் த காஸ் ஆஃப் விமன், பெண்களின் மேம்பாட்டிற்கு 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை வரைக. இது ரெண்டும் 8 மார்க். சாப்டர் 6, அட்டெம்ப்ட் அண்ட் எஸ்ஸே ஆஃப் த ஹீரோயிக் ஃபைட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கண்டக்டட் அகைன்ஸ்ட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனியாரை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. அக்கவுண்ட் ஃபார் த அவுட்பிரேக் ஆஃப் த வேலூர் ரிவால்ட் இன் 1806, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 8 மார்க்கு. தென் சாப்டர் 7ல டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857, 1857ஆம் ஆண்டின் பெரும் புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராயவும். இது 8 மார்க்கு. How did the people of Bengal respond to the partition of Bengal, 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்த வங்காள பிரிவினையின் போது வங்காள மக்கள் எவ்விதம் நடந்து கொண்டனர். சாப்டர் 8, எக்ஸாமின் த ஃபேக்டர்ஸ் தட் லெட் டு த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு எ மாஸ் லீடர், காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும்.
டிஸ்கஸ் த ரீசன்ஸ் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்கவும். 8 மார்க் இதுவும் 8 மார்க். எக்ஸ்பிளைன் த ஃபால் அவுட் ஆஃப் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஒத்துழையாமை இயக்கம் வீழ்ச்சி விளக்குக. சாப்டர் 9 டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி. டிஸ்கஸ் த ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஸ்வதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவாதிக்கவும். சாப்டர் 10 எஸ்டிமேட் பெரியார் EVR's decisive contribution to the social transformation of தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும். இது 8 மார்க். Describe the background for the formation of the Justice Party and point out its contribution to the cause of social justice. நீதி கட்சியின் தோற்றத்திற்கான பின்புலத்தை விளக்கி சமூக நீதிக்கான அதன் பங்களிப்பை சுட்டிக்காட்டவும். இதுவும் 8 மார்க். Describe the 19th century women's movement in India. 19ஆம் நூற்றாண்டின் பெண்கள் இயக்கங்கள் பற்றி விளக்குக. ஹிஸ்டரி முடிஞ்சு 10 சாப்டர். சரியா? அடுத்து சிவிக்ஸ். சாப்டர் 1 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கான டிஃபரன்ஸ். அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகள். எக்ஸ்பிளைன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை கூறுக. ரைட் பிரீஃப்லி அண்ட் த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. சாப்டர் 2 எக்ஸ்பிளைன் எனி 3 ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதி வரையறைகள் ஏதேனும் 3. வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் கடமைகள் மற்றும் பணிகள். சாப்டர் 3 வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். டிஸ்கிரைப் த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த கவர்னர். ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள். சாப்டர் 4 ரைட் அ டீடைல்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட். அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு வரைக. டிஸ்கஸ் த கோர் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? சாப்டர் 5ல மென்ஷன் ஒபெக் மினியன்ஸ் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் அதர் கண்ட்ரீஸ். பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் குறித்தும் அவ்வமைப்பு எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பது குறித்தும் குறிப்பிடுக. தட்ஸ் இட். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி சிவிக்ஸில் மட்டும் பார்த்துருக்கோம். இதில் சிவிக்ஸ்லேருந்து 5 மார்க் கொஷின் மட்டும் தான் வரும். 8 மார்க் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்னன்றதை இன்னொரு தனி வீடியோவாக உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுக்குறேன். சரியா? இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எந்த ஒரு கொஷினையும் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.